வணக்கம் நண்பர்களே, டெக் சாக்கர்ஸ் தமிழ் வீடியோஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த பதிவை நான் உங்களுடைய மேலான கருத்துக்களுக்கும் ஆதரவுகளுக்கும் நன்றி. ஒரு வெப்சைட் வடிவமைக்கிறதுக்கோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன் வடிவமைப்பதற்கோ நீங்கள் நிறைய தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் நம்ம ஆங்குலர் ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டு வருது. ஆங்குலர் வெர்ஷன் 1 ஆரம்பித்து இப்போ ஆங்குலர் 7 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆங்குலர் 2+, அதாவது ஆங்குலர் வெர்ஷன் 2க்கு மேலே உள்ள ஆங்குலர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஆங்குலரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க். ஆங்குலர் 2+க்கு அப்புறம் வந்து எல்லாமே இப்போது டைப் ஸ்கிரிப்டில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு முன்னாடியே ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆங்குலர் 2+ ஃபுல்லாகவே டைப் ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க. ஏற்கனவே ஜாவா ஸ்கிரிப்டில் நிறைய ஃப்ரேம்வொர்க் இருக்குது. இருந்தாலும் ஆங்குலர் ஃப்ரேம்வொர்க் ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டு வருது. அதோட சப்போர்ட்டும் அதிகமாக இருக்குது. அதோட ஈஸியாக லேர்ன் பண்ணலாம் அண்ட் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆங்குலர் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமானது Node.js. ஸோ நீங்கள் Node.js, நான் ஆல்ரெடி என்னுடைய சிஸ்டத்தில் Node.js டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னே நீங்கள் செக் பண்ணணும் நோட் எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம தேவையான கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா node-. ஸோ என்னுடைய நோட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 9.9.0. ஆங்குலர் 2+ வெர்ஷனுக்கு வந்து Node.jsோட வெர்ஷன் 8க்கு மேலே இருந்தால், அது வெர்ஷன் 8க்கு மேலே இருந்ததுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது சப்போர்ட்டட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 8+. இப்போ கரண்ட்டாக லேட்டஸ்ட்டாக 11 வரைக்கும் வந்திருக்குது. ஸோ நீங்கள் நோட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறது NPM நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஸோ நோட் பேக்கேஜ் மூலமாக நம்ம ஆங்குலருக்கு தேவையான எல்லா டிபெண்டன்சி ஃபைல்ஸையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம NPM போயிட்டு நமக்கு தேவையான நோட் மாடல்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் NPM வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய நோட் பேக்கேஜ் மேனேஜர் வெர்ஷன் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் NPM எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன். என்னோடய NPM வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.6.0. ஸோ நான் நோட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு NPM பேக்கேஜ் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஆங்குலர் CA இன்ஸ்டால் பண்ணலாம். ஆங்குலர் CA அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இதன் மூலமாக நம்ம ஆங்குலர் எப்படி அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம், அது மூலமாக பேக்கேஜ் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதுக்கு மூலமாக மாடல்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், காம்பனண்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். NPM install -g at angular CLI நம்ம angular CLI இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த -g அப்படிங்கிறது குளோபலாக ஆங்குலர் இன்ஸ்டால் ஆகும் உங்களுடைய சிஸ்டத்தில். ஸோ நீங்கள் எந்த பாத்தில் இருந்தனாலும் நீங்கள் இந்த ஆங்குலர் CLI யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்குலர் CLI யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம், மாடல் க்ரியேட் பண்ணலாம், காம்பனண்ட் க்ரியேட் பண்ணலாம். அப்புறம் நம்ம டெஸ்டிங் டூல்ஸ்க்கான சாஃப்ட்வேர்ஸ் கோட்ஸ் எல்லாமே இந்த ஆங்குலர் CLI மூலமாக நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போது புது ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் ஆங்குலரில். ஸோ லெட் ஸ்டார்ட் பிகின் த கேம். ஆங்குலர் ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆங்குலரோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ், அதாவது நம்ம ஆங்குலர் மூலமாக வெப்சைட்க்கோ அல்லது மொபைல் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணாலும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஹை பெர்ஃபார்மன்ஸ், ஆஃப்லைனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 0 ஸ்டெப் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆங்குலர் ஃப்ரேம்வொர்க் வந்து நேட்டிவ் மொபைல் ஆப்ஸ்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. கோடவா, அயனிக், நேட்டிவ் ஸ்கிரிப்ட் எல்லாமே ஆங்குலரில் நம்ம சப்போர்ட் பண்ணுற ஃப்ரேம்வொர்க்ஸாக இருக்குது. நீங்கள் ஆங்குலரில் ஆப் டெவலப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆப்பை வந்து மொபைல் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அயனிக் ஃப்ரேம்வொர்க் யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃப்ரேம்வொர்க்குக்கும் இது சூட்டபுளாக இருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். அதே மாதிரி ஆங்குலர் ஆப் வந்து இட்ஸ் OS டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் இந்த ஆங்குலர் ஆப் வந்து விண்டோஸ், லினக்ஸ் அல்லது மேக் எல்லா OSலேயும் இது ஒர்க் ஆகும். கோட் ஜென்ரேஷன், அதாவது ஆங்குலரில் வந்து நம்ம CLI டூல் மூலமாகவே மாடல் க்ரியேட் பண்ணலாம், காம்பனண்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது மூலமாகவே நமக்கு ஈஸியாக கோட் ரிட்டன் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை குறையும். ஸோ நம்ம ப்ரொடக்டிவிட்டிக்கு குயிக்காகவே ஈஸியாகவே வெப்சைட் அல்லது மொபைல் அப்ளிகேஷன் ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீயூசபிள் காம்பனண்ட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம வந்து ஒரே கோடை வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ரைட் பண்ண தேவையில்லை. சேம் கோடை வந்து நம்ம ரீயூசபிள் காம்பனண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வந்து ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஆங்குலர் மூலமாக டெவலப் பண்ணுற அப்ளிகேஷனை வந்து ஈஸியாகவே SEO ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட பாத் அப்படிங்கிற எல்லாமே SEO ஃப்ரெண்ட்லியாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ரவுட்டிங் காம்பனண்ட்ஸ் வந்து நம்ம பாத் செட் பண்ணும்போது அது SEO ஃப்ரெண்ட்லியாக செட் பண்ணிக்கலாம். அதே மட்டும் இல்லாமல் நம்ம AngularJS வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் கிளைண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க். அது பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம Node.js, .NET, PHP போன்ற அதர் சர்வீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சல் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த ஸ்பீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஆங்குலர் வந்து ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். கூகுளோட பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஆங்குலர் ஃப்ரேம் ஒர்க். ஸோ நம்ம ரேஸ் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. ஆங்குலர் வந்து டெம்ப்ளேட் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. இது மூலமாக நமக்கு யூஏ வந்து ரொம்ப குயிக்காகவும் ரீயூசபிள் காம்பவுண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை வந்து செப்பரேட்டாக ஒரு காம்பவுண்டாக வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து உங்களோட த்ரூ அவுட் ஆல் பேஜஸ் ஃபுல்லாகவே வரும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து அந்த காம்பவுண்டை ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஈஸியஸ்ட் வே டு கிரியேட் அவர் யூஐ. இது மூலமாக நம்ம ஒரு பவர்ஃபுல் யூஐ டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸை வந்து நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆங்குலர் வந்து இதோட டெம்ப்ளேட் அப்படிங்கிறத ஆப்ஷனாக காம்பவுண்ட்ஸில் ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸ்லேயுமே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு HTML ஃபைல், ஒரு CSS ஃபைல் இருக்கும். ஸோ இது மூலமாகவே நம்ம பர்டிகுலர் காம்பவுண்ட்டை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான நம்ம CSS எல்லாமே தனியாகவே செப்பரேட் ஃபைலாக வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஒரே ப்ராஜெக்டில் மல்டிபிள் ப்ரோக்ராமர்ஸ் ஒரு யூஐ டிசைனர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ தே கேன் ஈஸிலி ஸ்ப்ளிட் த கோட் அண்ட் தே கேன் ஈஸிலி மாடிஃபை த ஸ்கிரிப்ட் அக்கார்டிங் டு த ரெக்யர்மெண்ட். ஆங்குலர் CLI ஆல்ரெடி நான் ஆங்குலர் CLI பற்றி சொல்லியிருக்கிறேன். அவங்க கமாண்ட் லைன் டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மூலமாக ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட அப்ளிகேஷனை. அதே மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணிக்கலாம், யூனிட் டெஸ்ட் அண்ட் எண்ட் டு எண்ட் டெஸ்ட், அதுக்கான பில்டின் சோர்ஸ் எல்லாமே நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகிரும். ஸோ டெஸ்ட்டு நம்ம ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டெப்ளாய்மெண்ட் ஆல்சோ ஒரு வெரி ஈஸி. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபர்தராக நம்ம அடுத்து வர வீடியோக்களில் பார்க்க போகிறோம். ஐடி பார்த்திங்கன்னா என்ன ஐடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணிக்கலாம், லைம் எடிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து அனிமேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆக்சசபிலிட்டி வெரி ஈஸி. ஸோ அடுத்து வர வீடியோக்களில் எப்படி நம்ம ஆங்குலர் யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணலாம், நம்ம இப்போ எடுத்துக்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், எப்படி ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், எப்படி நம்ம அந்த காம்பனண்ட்டை ஸ்டைல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வர வீடியோக்களில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நேயர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் அலாட்.